தற்போது உலகின் தலைப்புச் செய்திகளில் மிக முக்கிய செய்தியாக இருப்பது நெத்தன்யாகு, இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவினுடைய மரணம் பற்றிய செய்தி. மார்ச் 9ஆம் நாள் ஈரானுடைய அந்த புரட்சிகர காவல் படைகள் நெத்தன்யாகுவினுடைய வீட்டின் மீது பொழிந்த குண்டுமழைக்கு பிறகு நெத்தன்யாகுவை காணவில்லை என்பது செய்தி. இன்று வரையிலும் அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை. அவருக்கு என்ன ஆனது என்பதை விளக்குகின்ற பொழுது IRGC அந்த ஈரானுடைய புரட்சி காவல் படை மூன்று விஷயங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அவர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். 99% அவர் கொல்லப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லையேல் அவர் இஸ்ரேலை விட்டு தன்னுடைய குடும்பத்தோடு ஓடி இருக்க வேண்டும், அல்லது எங்காவது பதுங்கு குழிகளிலே பதுங்கி இருக்க வேண்டும். இந்த 3 நிலைகளில் எந்த நிலையை அவர் அடைந்திருந்தாலும் அவர் தோற்றுவிட்டார், பயந்து விட்டார் என்பதுதான் உண்மை. ஈரானுடைய பொருளை அவர் நிலைக்க முடியாததால், நின்று அடிக்க முடியாததால், எதிர்கொள்ள முடியாததால் அவர் தோற்றுவிட்டார் என்பதுதான் அதனுடைய பொருள். அதே சமயத்தில் அவர் சாகாமல் பிழைத்திருப்பாரேயானால் அவர் எங்கே இருந்தாலும் அவரை தேடிப்பிடித்து மீண்டும் தாக்குவோம், அவரை மீண்டும் கொல்வதற்கு முயற்சிப்போம் என்று ஈரானுடைய அந்த புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவை பற்றி வருகிறது. வடகொரியாவினுடைய தொலைக்காட்சி அவர் செத்துவிட்டார் என்ற செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அது மாதிரி துருக்கியினுடைய தொலைக்காட்சியும் அவர் செத்துவிட்ட செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அவருடைய மகன் நெத்தன்யாகு கடந்த 5 நாட்களாக எக்ஸ் தளத்தில் எந்த பதிவும் போடாமல் மௌனமாக இருப்பது அங்கு ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதாக பலர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி அவருக்கு இதுபோல் அங்கு தாக்குதல் நடைபெற்ற இடத்தை படம் பிடித்து வெளியிட்ட இந்திய பத்திரிகையாளரை அந்த இஸ்ரேலுடைய காவல்துறை கைது செய்திருக்கிறது. அது மாதிரி இஸ்ரேலில் நடைபெறக்கூடிய முக்கிய கூட்டங்களில், அந்த அதிகாரிகளுடைய கூட்டங்களில், தலைவர்களுடைய கூட்டங்களில் இவர் தற்போது பங்கெடுப்பதில்லை. அது மாதிரி அவரிடமிருந்து எந்த முக்கிய செய்திகளும் இதுவரை வரவில்லை. பிரதமர் அலுவலகமே அவருடைய அந்த மரணச் செய்தியை வெளியிட்டுவிட்டு பிறகு அதை திரும்ப பெற்றிருக்கிறது. இதுபோன்ற இந்த குழப்பங்கள்னால அந்த நெத்தன்யாகுனுடைய மரணச் செய்தி மற்ற இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் உறுதி செய்யப்படாவிட்டாலும் வெளிநாடுகளுடைய அந்த செய்தியாளர்களால் அது பல இடங்களிலே உறுதி செய்யப்பட்டு வருகிறது.